தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டியும் அண்ணன் பொதுச் செயலாளர் தவேகாவின் பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டியும் நாளை மறுநாள் வெளிவரவிருக்கின்ற ஜனநாயகன் திரைப்படத்திற்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்ற வேண்டுதலையும் வைத்து வடபழனி ஆண்டவர் முருகன் அவர்களிடம் கோரிக்கை வைத்து நாங்கள் அண்ணன் செந்தில் பாண்டி அவர்களுடைய தலைமையிலே இங்கே தங்கத்தேர் இழுத்தோம். நிச்சயமாக ஒரு இளைய சமுதாயத்திற்குண்டான ஒரு ஆட்சியை, ஒரு புதிய தலைமுறை ஆட்சியை உருவாக்கி இருக்கிற நமது மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்கள் மற்ற ஆட்சியாளர்களைப் போல இல்லாமல், மற்ற மாமூல் அரசியல்வாதிகளைப் போல இல்லாமல், ஒரு வித்தியாசமான கோணத்திலே ஒரு எழுச்சிமிகு பாதையிலே தமிழகத்தை இட்டுச் செல்கிறார். எதை பற்றியும் அவருக்கு கவலை இல்லை, மக்களின் நலனை தவிர என்ற ஒரு உறுதிப்பாடோடு செயல்படும் அவருக்கு தமிழக மக்கள் ஆங்காங்கே மிகப்பெரிய பாராட்டுதல்களை தெரிவிக்கிறார்கள். நாங்கள் முருகனுக்கு இப்போ வேண்டுதலை மட்டும் வைக்கவில்லை, நன்றியையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனால் இப்படி ஒரு முதல்வரை கொடுத்த ஆண்டவன் எங்கள் வடபழனி முருகன் அவர்களை நாங்கள் என்றென்றும் தரிசிப்போம். ஏன்னா என்னை பொறுத்தவரையில் எல்லா துறைகளையும், ஒவ்வொரு துறைகளையும் ஆராய்ந்து அந்தந்த துறைகளை எப்படியாக சரி செய்ய வேண்டும், இதுவரையில் ஊழல் நிறைந்த ஒவ்வொரு துறைகளிலும் அந்த ஊழலை களைவது எப்படி, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை எப்படி கொண்டு வருவது என்ற ஒரு அற்புதமான நோக்கத்தோடு அதை நடைமுறைப்படுத்த முயற்சி எடுத்திருக்கும் முதல்வர் அவர்கள் பல்லாயிரத்தாண்டு நீடூடி வாழ வேண்டும். எப்படியும் முருகனுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், இன்னும் 30 ஆண்டுகள் திரு நமது முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சியை யாராலும் அசைக்க முடியாது. அந்த பயத்திலேதான் பல்வேறு குற்றங்களை சுமத்தியும் அப்படியும் இப்படியும் மாறி மாறி பேசி எதிர்க்கட்சி தீய சக்திக்கு துணை நிற்கும் மற்ற சக்தியும் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறது பார்த்தால் மிகவும் காமெடியாக இருக்கிறது. எப்பவுமே ஒரு ஹீரோ ஆட்சி அமைந்து விட்டால் காமெடியன்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களை பார்த்து ரசிப்போம், நமது முதல்வரின் ஆட்சியை மதிப்போம். நாம் அனைவரும் முருகனை வேண்டிக் கொள்வோம். மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், உள்ளாட்சி தேர்தலாகட்டும், தவேகா மாபெரும் வெற்றி பாதையிலே செல்லும். அதற்கு ஆண்டவன் வடபழனி முருகன் துணை இருப்பார் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். அதாவது சினிமாவில் இருந்து திரைத்துறையிலிருந்து அண்ணா அவர்கள் வந்தார்கள், கலைஞர் வந்தார்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்தார்கள், அம்மா அவர்கள் வந்தார்கள். அதையும் மேலே ஒரு படி நான் உயர்வாக நினைப்பது என்னன்னா, தான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே எலெக்ஷன் தேர்தலில் போட்டியிடும் போதே ஒரு முடிவு எடுத்த ஒரு தலைவர், நான் இதுதான் எனது கடைசி படம் என்று எந்த ஒரு தலைவனும் சொன்னது கிடையாது. அப்படின்னா என்ன கான்பிடன்ஸ், ஐ ஆல்வேஸ் அக்செப்ட் த கான்பிடன்ஸ் ஆஃப் அவர் சிஎம். ஏன்னா அந்த கான்பிடன்ஸ் தான் வெற்றிக்கு முதல் அறிகுறி. அந்த கான்பிடன்ஸ் எப்படி வருது? அதிகம் பேசலன்னு சொல்றாங்க. திரைத்துறையில் விட்டுருங்க, திரைத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. முதல்ல ஜனங்களை ஏமாத்திட்டு இருந்தவங்க எல்லாம் சினிமாவில் இப்போ ஏமாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இப்போ சினிமா சுதந்திரமாக வெளியாகிறது. எல்லா படங்களுமே இப்போ வர்ற படங்கள்லாம் நல்லா தான் ஓடுது. ஆகவே திரைத்துறைக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்றே நாங்கள் நம்புகிறோம். தமிழகத்தினுடைய புரட்சிகரமான முதல்வர் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டும், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் ஆனந்த் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டும் இன்றைய தினம் வடபழனி ஆண்டவர் கோயிலில் மிக சிறப்பான முறையில் தங்கத்தேர் இழுக்கும் மேலும் நமது தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் கடைசியாக நடித்து வெளிவர இருந்த ஜனநாயகன் திரைப்படம் பல்வேறு இடையூறுக்கு பிறகு
வருகின்ற 23ஆம் தேதி அன்று உலகம் முழுவதும் படம் ரிலீஸ் ஆக இருக்கின்றது. அது மாபெரும் வெற்றி படமாக ஓட வேண்டும் என்பதற்காகவும் இந்த பிரார்த்தனை நாங்கள் செய்து கொண்டோம். அந்த வகையில் இன்றைய தினம் மரியாதைக்குரிய புரட்சி இயக்குனர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர்.வி. உதயகுமார் அவர்களும் தொழிலதிபர் அண்ணன் ராஜன் அவர்களும் அன்பு அண்ணாச்சி அவர்களும் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியினுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய நசீர் ராஜா அவர்களும் மற்றும் எங்களுடைய இயக்கத்தினுடைய தோழர்களும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மிக சிறப்பான முறையில் எங்களுடைய பிரார்த்தனையை வைத்திருக்கின்றோம். தமிழகத்திலே மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் ஒரு புரட்சிகரமான ஒரு சமூக நீதியை வென்றெடுத்த முதல்வராக இன்றைய தினம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் பெரியார் அவர்களும் காந்தி அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் நினைத்த ஒரு நல்லாட்சியை இன்றைய தினம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழகத்திலே தலைவர் அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர வேண்டும் என்பதற்காகவும் இந்த பிரார்த்தனை செய்திருக்கின்றோம். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க.